ராமசாமி சந்தையில இருந்து வாங்கின புது வேட்டியோட வீட்டுக்கு வராரு. அட, எங்கடா போனீங்க எல்லாரும்? ரவி, டே முத்து, வீட்டில் யாருமே இல்லையா என்ன? அட, என் செல்ல மகன்களா, எங்க இருக்கீங்க? இங்க வாங்கடா, பாருங்க உங்களுக்காக கடையிலிருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. சீக்கிரம் ஓடி வாங்கடா. அப்பா வந்துட்டாரு. அப்பா, எங்களுக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அட, உங்க 2 பேருக்கும் சந்தையிலேருந்து புது வேட்டி சட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. இந்தா பாருங்க, 2 செட்டு வேட்டி சட்டை. ஒன்னு சிவப்பு நிறம், ஒன்னு நீல நிறம். எங்களுக்கு புது வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்குப்பா. ஆமாண்டா, இன்னைக்கு தான் கூலி பணம் கிடைச்சது. பண்ணையார் ராமசாமி ஐயா காசு கொடுத்தாரு. அதான் உங்க 2 பேருக்கும் துணி எடுக்கலான்னு தோணுச்சு. இந்தா பிடிக்குதா? எனக்கு இந்த சிவப்பு நிறம் வேட்டி பிடிக்கலப்பா. நான் அந்த நீல கலர் நிறம் வச்ச வேட்டியை தான் எடுத்துப்பேன். அதை எனக்கு கொடுங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி துணி தானடா எடுத்தேன். கலர் மட்டும்தானே வேற. உனக்கு பிடிக்கும்னு தான் இந்த சிவப்பு ஆசையா எடுத்தேன். முத்துவிற்கு நீலத்தை வச்சேன். உனக்கு இது பிடிக்கலன்னா அப்புறமா வேற வாங்கி தர்றேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோடா செல்லம். ஆசைப்பட்ட வேட்டி கிடைக்கலன்னு ரவி வீட்ல கோபமா இருக்க ருக்மணி ரவி கிட்ட வந்து பேசுறாங்க. என்னாச்சுடா ரவி, இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? நான் எப்போல இருந்து கூப்பிடுறேன், காதுல விழலையா? எதுக்கம்மா என்ன திரும்ப திரும்ப கூப்பிடுற? மதியமாச்சு, இன்னும் சாப்பிடாம என்ன பண்றேன்னு கேக்குறியா? சோறு போட்டு வச்சிருக்க, வந்து தொலையடா. எனக்கு சோறெல்லாம் வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். நீ போய் முதல்ல சாப்பிடு, அப்புறம் உன்னோட அந்த வளர்ப்பு மகனுக்கு சோத்த போடு. திடீர்னு எதுக்குடா இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? ஒழுங்கா சொல்லு. எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்கம்மா. இப்பதான் எனக்கு புரியுது. அந்த புது வேட்டி பிடிக்கலன்னு இன்னும் கோவத்துல உட்காந்துருக்க, அப்படிதானே? உங்க அப்பா அப்புறமா வேற வாங்கி தரேன்னு சொன்னார்ல. எனக்கு வேற புது வேட்டி வேண்டாம். அந்த நீல நிறம் போட்ட வேட்டி தான் வேணும். அதுதான் எனக்கு வேணும். நீ ஏன் வயித்துல பிறந்த சொந்த பையன்டா. அவன் யாரோ ஒருத்தி பெத்த வளர்ப்பு பையன். நீ ஒரு வேட்டைக்கு கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா? இருடா வரேன். ஏய் முத்து, அம்மா கூப்பிட்டீங்களா? இங்க வாடா. என்னடா பையனி, உன் தம்பி ரவி அந்த நீல நிறம் வேட்டி வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நீ என்னடானா அண்ணங்காரம் விட்டு கொடுக்காம வச்சிருக்க? ரவிக்கு ஒவ்வொரு மாசமும் புது துணி வாங்கி தரீங்க அம்மா. எனக்கு என்னைக்காவது வாங்கி தந்திருக்கீங்களா? எனக்கு இந்த வேட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கிட்டயே எதிர்த்து பேசுறியாடா? ஒழுங்கா போய் அந்த வேட்டிய கொண்டு வந்து ரவி கிட்ட குடு. நீ இந்த சிவப்பு நிறம் வேட்டியை எடுத்துக்கோ. ஆனா அம்மா, எனக்கு எந்த ஆனா ஊனாவும் கேட்க தேவையில்லை. மரியாதையா போய் அந்த வேட்டிய அவன் கிட்ட கொடுத்துட்டு போடா. சரிம்மா, கொடுத்துக்க. இன்னொரு பக்கம் பண்ணையார் தோப்புல ராமசாமியும் மணியும் மரம் வெட்டிட்டு இருக்காங்க. அட இருங்க ராமசாமி, என்ன நான் தான் மரத்துல ஏறி கிளைய வெட்டுறேன்னு சொல்றேன்ல. நீங்க கீழேயே இருங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு. இந்த வயசுல மரத்துல ஏற முடியுமா? என்னண்ணே நீங்க? அட, என்ன தம்பி மணி இப்படி பேசுற? மரத்துல ஏறி கிளை வெட்டுறதுல எனக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்குடா. நீ என்னடானா என்னால ஏறி வெட்ட முடியாதுன்னு சொல்ற? சும்மா விளையாடாத தம்பி. அது சரிதானே, உங்களுக்கு அனுபவம் இருக்குதான். ஆனா வயசும் ஆயிருச்சுல்ல. இந்த வயசுல இவ்வளவு பெரிய ஆலமரத்துல ஏறுறது நல்லது இல்லனே. அட போடா தம்பி, நீ வேற இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. பண்ணையார் ராமசாமி ஐயா பார்த்தார்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. சரி சரி என்ன, கொஞ்சம் பார்த்து கவனமா வெட்டுங்க. நான் கீழே நின்னு வெட்டுற கிளையெல்லாம் ஒடுக்கி போடுறேன். பார்த்து பார்த்து வெட்டுங்க. ஐயோ, போச்சுடா, செத்தண்டா சாமி. என் காலு போச்சே. ஐயோ, காலு உடஞ்சு போச்சு போலியே. அட, எல்லாரும் ஓடி வாங்கடா, காப்பாத்துங்கடா. ஐயோ அம்மா. ஐயோ ராமசாமி அண்ணே, எப்படின்னே கீழே விழுந்தீங்க? நான் அவ்வளவு தூரம் சொன்னேனே, என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கலையே. பண்ணையாரையா ஓடி வாங்க. இங்க ராமசாமி அண்ணனுக்கு என்னாச்சுன்னு வந்து பாருங்கய்யா. அட என்னடா மணி, எதுக்கு இப்படி கத்தி ஊற கூட்டுற? என்னாச்சு இங்க? ஐயா, நான் வேண்டான்னு அவ்வளோ சொன்னேன். கேட்காம இவ்வளோ பெரிய மரத்துல ஏறி கிளைய வெட்டி கீழே விழுந்துட்டார் ஐயா. பார்த்தா காலு உடைஞ்சு போச்சு போல இருக்கே. அட கடவுளே, இப்ப எதுக்குடா இங்கே நின்னு முழிச்சிட்டு இருக்க? ஓடுடா, சீக்கிரம் டாக்டரை கூட்டிட்டு வா. அப்புறம் கட்டு போட்டு இவனை கொண்டு போய் வீட்டுல விடு.
ஒரு வேலை கொடுத்தா போதும், கையும் காலையும் உடைச்சுக்கிட்டு வந்து நிப்பானுங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போடா இவனை. அடிப்பட்ட ராமசாமிய மணி வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். அக்கா, ஓ ருக்மணி அக்கா, எங்க இருந்தாலும் சீக்கிரம் ஓடி வாங்கக்கா. உங்க வீட்டுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சக்கா. என்னடா மணி இது? என் வீட்டுக்காரருக்கு என்னாச்சு? கால்ல எதுக்கு இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கு? அட, பெரிய விபத்து நடந்து போச்சுக்கா. பண்ணையார் ஐயா தோப்புல மரத்துக்கலையை வெட்டும்போது ராமசாமி அண்ணன் கீழே விழுந்துட்டாரு. காலு முறிஞ்சு போச்சு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கட்டு போட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. என்னடா சொல்ற? மரத்துல இருந்து விழுந்து காலு உடைஞ்சு போச்சா? வேற எங்கேயும் அடிபடலையே? வேற எதுவும் ஆகலையாடா? வேற ஒண்ணும் இல்லக்கா, வைத்தியம் எல்லாம் பார்த்து மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா டாக்டர் என்ன சொன்னார்னா 2-3 மாசத்துக்கு ராமசாமி அண்ணன் நடக்கவும் முடியாது, எந்த பலுவான வேலை மர வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பார்த்து நடந்துக்கோங்க. ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? அப்புறம் எங்க குடும்பம் எப்படிடா ஓடும்? அது எனக்கு தெரியாதுக்கா. பண்ணையாரையா நல்ல மனுஷன், அதான் வைத்திய செலவு முழுசியா அவரே ஏத்துக்கிட்டாரு. ஐயோ கடவுளே, இனி எங்க பொழப்பு என்ன ஆக போகுதோ? முதல்ல அண்ணனை உள்ள கூட்டிட்டு போங்க அக்கா. புடிங்க, பாத்து. இப்போதைக்கு அவரை நல்லா பாத்துக்கோங்க, அப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம். வீட்ல கஷ்டம் அதிகமாக ராமசாமியும் ருக்மணியும் பேசிட்டு இருக்காங்க. இனிமே குடும்பம் எப்படி ஓட போகுதுன்னு தெரியலையே. வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச காசும் தீர்ந்து போச்சு. இப்போ பட்டினி கிடக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சே. அதுக்கு நான் என்னடி பண்ணட்டும்? நான் படுக்கையில கிடக்குறேன். என்னால நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியலையே. அது நல்லாவே தெரியுது. ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. மரத்தை எப்படி வெட்டினீங்க? கவனம் எல்லாம் எங்க போச்சு? மண்டையில மூளைன்னு ஒன்னு இருக்கா இல்லையா? எனக்கு வயசாயிடுச்சுடி. இந்த வயசுலயும் நான் மரத்துல ஏறினேன்னா அது உங்க வயிற்று கஞ்சிக்காகத்தான். உங்க நல்லதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன போய் இப்படி பேசுறியேடி? எங்க நல்லதுக்கு செஞ்சு இப்போ நாங்க எல்லாரும் பட்டினியா சாகுற நிலைக்கு வந்துட்டோம். அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? நம்ம பசங்க வீட்டில் இன்னும் சும்மா தானே இருக்காங்க. பண்ணையார் ராமசாமி ஐயா கிட்ட போனா தோப்பு வேலையோ சமையலாள் வேலையோ ஏதாச்சும் தருவாருன்னு சொன்னேன்ல. நீங்க தானே பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஆமாப்பா, இனிமே வேற வழி இல்ல. நான் ஆம்பளை பையனா இருந்துட்டு சும்மா வீட்ல உட்கார்ந்துருக்க முடியுமாப்பா? பண்ணையார் தோப்புல வேலையாட்களுக்கு ஆள் வச்சு சமைக்கிற வேலையும் கடின வேலையும் நடக்குதில்ல. இன்னையிலிருந்து பண்ணையார் வீட்ல நான் வேலைக்கு போறேன். அம்மா, நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. ஆமா ஆமா, நீ வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்து. உங்க அப்பா பட்டினியாவே கிடக்கட்டும். நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன்லம்மா, நீங்க அப்பாவை எதுவும் திட்டாதீங்க. அவர் ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்காரு. வேலை கேட்கறதுக்காக முத்து பண்ணையார பார்க்க வரான். பண்ணையார் ஐயா, என்ன ஞாபகம் இருக்கா ஐயா? அட ஆமாப்பா, நல்ல ஞாபகம் இருக்கே. நீ ராமசாமியோட மூத்த மகன் முத்து தானே? ஆமா பண்ணையார் ஐயா, ராமசாமி அப்பா தான். அவர் தான் என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. ராமசாமியோட நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும்பா. நான் தான் மணியை அனுப்பி அவங்கிட்ட பேச சொன்னேன். ராமசாமியால 2-3 மாசத்துக்கு வேலை செய்ய முடியாது. ஆனா அதுக்காக சும்மா இருக்கிறவங்களுக்கு என்னால சம்பளம் கொடுக்க முடியாதுப்பா. காசுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கே. அதுவும் இல்லாம அவன் வைத்தியத்துக்கு முழு காசும் நானே கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க எவ்வளவு நல்லவர்னு ஊருக்கே தெரியும் ஐயா. வைத்தியத்துக்கு அவ்வளவு காசு கொடுத்தீங்களே, அதுவே பெரிய விஷயம். வேற யாரா இருந்தாலும் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. சரி சரி, நீ இங்க வேலை செய்யலாம். தோப்புல மரம் வெட்டுற வேலை, வேலையாட்களுக்கு ஆள் வச்சு பெருசா சமைக்கிற வேலையெல்லாம் நடக்குது. உனக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா என்கிட்ட சொல்லு. ஆனா உனக்கு தோப்பு வேலையும் ஆட்களுக்கு பெரிய பாத்திரத்துல சமைக்கவெல்லாம் தெரியுமாப்பா? எல்லாம் இறைவன் புண்ணியத்துல எனக்கு எல்லா வேலையும் தெரியும் ஐயா. எங்க அப்பா கூட அடிக்கடி தோப்புக்கு போய் சமையல் வேலையும் கடின வேலையும் செஞ்சு கத்துக்கிட்டதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க வீட்ல கஷ்டமான வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். ஏன்பா, உன் வீட்டுல தான் உன் வளர்ப்பு அம்மாவும் தம்பியும் இருக்காங்களே, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்களா? அவங்க அதிகமா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஐயா. வீட்டில் முக்கால்வாசி வேலை நான் தான் பார்ப்பேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, என்ன வேலையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஐயா. என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை.
ருக்மணி ரவி கிட்ட கோபமா பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்னடா கண்ணு குருடாயிடுச்சா? எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாதா? என்னாச்சம்மா? என்ன விஷயம்னு சொல்லாம ஏன் சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க? நான் என்னடா தேவையில்லாம திட்டுறேன்? உனக்கு எத்தனை நாளா புரிய வைக்க பாக்குறேன், ஆனா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நீங்க ஒழுங்கா சொன்னாதான்னிம்மா எனக்கு புரியும். அந்த முத்து பண்ணையார் தோப்புல வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து உங்க அப்பா நம்மள கண்டுக்கிறதே இல்லடா. அவனோட வளர்ப்பு மகனைத்தான் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. இது உன் கண்ணுக்கு தெரியலையா? நாம வேலைக்கு போகலம்மா, முத்து தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறான். அதான் அப்பா அவனுக்கு கொஞ்சம் அதிக பாசம் காட்டுறாரு. இதுல நாம என்ன பண்ண முடியும்? முத்துவிற்கு பாசம் கிடைச்சா நாம சும்மா பாத்துட்டு இருக்கணுமாடா? அப்போ நான் முத்துவுக்கு பதிலா வேலைக்கு போகணும்னு சொல்றீங்களாம்மா? ஐயையோ, நீ எல்லாம் கடின வேலைக்கு போக தேவையில்லடா. என்கிட்ட ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு. பாம்பு சாகணும், ஆனா தடி முறிய கூடாது. என்ன திட்டம்மா அது? ரவி தோப்புல வேலை பாக்குற முத்துவ பார்க்க வரான். இங்க என்னடா பண்ற ரவி? நான் உன்னை இங்க வர வேண்டாம்னு சொன்னேன்ல. நானே தோப்பு வேலையையும் வேலையாட்களுக்கு சமைக்கிற வேலையும் பார்த்துப்பேன்டா. நீ தினமும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறியேன்ன, குடும்ப பாரத்தை தனியா சுமக்கிற. எனக்கு மனசு கேட்கல. அதான் உனக்கு கொஞ்சம் உதவி பண்ணலான்னு வந்தேன். நீ அம்மாவுக்கு உதவி பண்ணு, அப்பாவை பார்த்துக்கோ, அதுவே போதும்டா. அதைத்தானே தினமும் பண்றேன். இங்கேயும் உனக்கு உதவலான்னு வந்தேன். சரி சரி, நான் போய் தோப்பு கிணத்துல கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். நீ இங்கேயே இரு. என்னாச்சு ரவி? மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிக்க. தெரியலண்ணே, திடீர்னு என்னாச்சோ என் வயிற்ற பிடிச்சி முறுக்குது, ரொம்ப வலிக்குதுண்ணே. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா வரவேண்டான்னு. சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு போடா. உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தண்ணே, ஆனா முடியல. அண்ணே, நீ பண்ணையார் தோப்பு காய்கறி தோட்டத்துல கேட்டு ஒரு கத்தரிக்காய் பறிச்சுட்டு வரியா? கத்திரிக்காய் வாங்கி என்னடா பண்ண போற? தோப்பு வேலையாட்கனுக்கு சமைக்கிறத பார்த்துட்டு நமக்கும் சேர்த்து கத்திரிக்காய் சமைச்சு சாப்பிடணும் போல ஆசையா இருக்குண்ணே. நீ கேட்டு வாங்கிட்டு வாயேன். சரிடா, நான் வாங்கிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ. கத்தரிக்காயோட வர முத்துவ வழியில பார்த்து ரவி பேசுறான். என்னடா ரவி, நீ இன்னும் வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ற? நீ கத்திரிக்காய் வாங்கிட்டு வரியான்னு பாக்கிறதுக்காக தானே இங்கேயே நின்னேன். அட லூசு பயலே, நான் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேனா இல்லையான்னு வீட்டில் கூட பார்க்கலாம்ல. இங்கே நின்றுக்கிட்டு என்னடா பண்ற? அண்ணே, நான் எதுக்கு கத்தரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன்னா, நாம 2 பேரும் கத்தரிக்காய் மீன் குழம்பு வச்சு தோப்புல சமைச்சு சாப்பிடலான்னு தான். கத்திரிக்காய் மீன் குழம்பா? கத்திரிக்காய் நான் வாங்கிட்டேன், மீனுக்கு எங்கடா போவ? அத பத்தி நீ கவலைப்படாதண்ணே, என்கிட்ட வஞ்சிர மீன் இருக்கு. உங்ககிட்ட வஞ்சரம் மீன் இருக்கா? சரி வா, வீட்டுக்கு போய் சமைக்கலாம். இல்லண்ணே, வீட்ல சமைக்க வேண்டாம். உனக்கு புரிய மாட்டேங்குது. வீட்டில் சமைக்க வேண்டாம்னா என்னடா சொல்ற? நாம 2 பேரும் சேர்ந்து தோப்புல இயற்கையோட இயற்கையா சமைச்சு சாப்பிடலான்னு ஆசைப்படுறேனே. நம்ம மூங்கில் தோப்பு இருக்குல்ல, அங்கே போய் நம்ம 2 பேரும் ஜாலியா சமைச்சு சாப்பிடலாம். சரிடா, அப்போ அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்துடலாம். நான் என்ன சொல்றேன், நாம 2 பேர் மட்டும் சமைக்கலாம்னு சொல்றேன். அவங்கள எதுக்கு கூப்பிடணும்? அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நாம சமைச்சு எடுத்துட்டு போவோம். சரிடா, உன் இஷ்டப்படியே பண்ணுவோம். வா, சீக்கிரம் போய் சமைக்கலாம், நேரமாச்சு. சமையலுக்கு தேவையான பாத்திரம் விறகு எல்லாம் நான் ஏற்கனவே மூங்கில் தோப்புல வச்சுட்டேனே. நீ அங்க போ, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, இதோ வந்துடுறேன். நல்லதுடா, எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சியா? சரி, நீ சீக்கிரம் வா, நான் போய் சமையல ஆரம்பிக்கிறேன். ரவி பண்ணையார கூப்பிட வரான். பண்ணையாரையா, கொஞ்சம் என் கூட வாங்கய்யா, உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டணும். நீ ராமசாமியோட சின்ன மகன் ரவி தானே? காலையில தானே என் வீட்டுக்கு வந்த? ஆமா ஐயா, அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அது சரி, திடீர்னு என்ன எதுக்கு கூப்பிடுற? என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? என்ன பிரச்சனை? ராமசாமி உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அப்ப
அப்பா நல்லா தாங்கய்யா இருக்காரு. ஆனா உங்களுக்கு தான் பெரிய நஷ்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியவே இல்லை. அதை காட்ட தான் உங்களை கூப்பிடுறேன். எனக்கு நஷ்டமா? அது எனக்கு தெரியலையா? அதை காட்ட நீ என்ன கூப்பிடுறியா? என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஐயா. நீங்களே என் கூட வந்து உங்க கண்ணால பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். நீ இவ்வளவு தூரம் சொல்றப்ப வந்துதானே ஆகணும். அடடே மணி, எங்கடா இருக்க? மணி, டேய் மணி எங்க இருக்க? இங்க வாடா, என் கூட வா, போவோம். பண்ணையார் மூங்கில் தோப்புல சமைக்கிற முத்துவ பார்க்க வராரு. அட பண்ணையார் ஐயா, நீங்களா? என்னய்யா எங்க கூட சாப்பிடறதுக்கு வந்திருக்கீங்களா? நாங்க ஒன்னும் இங்க சாப்பிட வரலப்பா. நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்களே, இந்த வஞ்சரம் மீன் எங்க இருந்து வந்துச்சு? அத முதல்ல சொல்லு. பண்ணையார் ஐயா, நான் தான் உங்ககிட்ட என் தம்பி கத்திரிக்காய் கேட்டான்னு சொல்லி கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேனே. அதை தவிர வேற எதுவும் வாங்கலையே. கதைய திருப்பாதப்பா. நான் கத்தரிக்காய பத்தி கேட்கல, இந்த வஞ்சிரம் மீனை பத்தி கேக்குறேன். நீ என்கிட்ட கத்தரிக்காய் தான் கேட்ட, வஞ்சிரம் மீன் கேட்கலையே. இந்த மீன் எங்கிருந்து வந்துச்சு? நான் உங்ககிட்ட கத்தரிக்காய் மட்டும்தான் ஐயா வாங்கினேன், மீனை தூக்கிட்டு வரல. இந்த மீனை ரவி தான் கொண்டு வந்தான். பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கும்பா. ரவி, எங்க இருந்து தான் வந்துச்சு இந்த வஞ்சர மீன்? ரவியே என்ன கிட்ட இந்த மீனை நீ தான் திருடுனேன்னு சொன்னான். ஏ ரவி, நீ ஏன்டா அமைதியா இருக்க? நீ தானே இந்த வஞ்சர மீனை கொண்டு வந்தான்னு உண்மையை சொல்லுடா. நான் கத்தரிக்காய் மட்டும்தான் கொண்டு வந்தேன். பண்ணையார் ஐயா என்னென்னவோ சொல்றாருடா. ரவி, ஏதாச்சும் பேசுடா, ஏன் அமைதியா இருக்க? எனக்கு இனிமே எதுவும் புரிய தேவையில்லைப்பா. நீ என் வீட்டில இருந்து கத்தரிக்காயையும் வாங்கிட்டு வஞ்சிரம் மீனையும் திருடிட்டு வந்திருக்க. அது தெளிவா தெரியுது. ராமசாமியோட வளர்ப்பு மகனா இருந்துட்டு நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கல. உனக்கு வேலை கொடுத்தது ஏன் தப்பு தான். நட, இப்பவே உங்க அப்பா கிட்ட போவோம். நான் எதுவும் பேசல, அவனே உனக்கு தீர்ப்பு சொல்லட்டும். பண்ணையார் ஐயா, ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க ஐயா. நான் மீனை திருடல ஐயா, என்ன நம்புங்க. என் கண்ணால பார்த்ததைத்தான் நான் நம்புவேன். நீ முதல்ல நட. டே மணி, இவனை கூட்டிட்டு வாடா. பண்ணையார் முத்துவ கூட்டிட்டு ராமசாமி வீட்டுக்கு வராரு. ராமசாமி, டை ராமசாமி, எங்க இருக்க? சீக்கிரம் வெளியே வாடா. வீட்ல இருக்கியா இல்லையா? சீக்கிரம் வெளியே வா ராமசாமி. ஐயோ பண்ணையார் ஐயா, வாங்க வாங்க வாங்க. என் வீட்டுக்கு வந்தது எனக்கு பெருமை ஐயா. உட்காருங்க ஐயா. ஐயோ, உங்களை எங்க உட்கார வைப்பேன்? ஏ ருக்மணி, ஐயா வந்திருக்காரு, உட்காரு, ஏதாச்சும் எடுத்துட்டு வாடி. நான் ஒன்னும் இங்க உட்கார வரல ராமசாமி. உன்கிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கேன். அந்த நியாயத்தை நீ தான் சொல்லணும். நியாயமா? ஐயா, நீங்க ஊருக்கே நியாயம் சொல்றவங்க ஐயா. நான் எங்கிருந்து நியாயம் சொல்றது? யாருக்கு என்ன ஆச்சு ஐயா? நான் உங்க குடும்பத்து மேல அவ்வளோ பாசம் வச்சு உன் வைத்திய செலவையும் ஏத்துக்கிட்டு நீ சொன்னு உன் மகனுக்கு என் தோப்புல வேலையும் கொடுத்தேன். ஆனா உன் மகன் என் வீட்டிலேயே திருடிட்டா ராமசாமி. என் மகன் முத்துவா திருடுனா? இது என்னால நம்பவே முடியாது ஐயா. அவன் அப்படிப்பட்டவன் இல்லைங்க ஐயா. நான் இவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். இந்த பாரு, வஞ்சிர மீன். இந்த மீனை இவன் என் வீட்டில இருந்து திருடிட்டு வந்திருக்கான். நீங்களே உங்க வாழ்நாள்ல வஞ்சிர மீனை எல்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? எங்களுக்கு 2 வேளை கஞ்சிக்கே வழி இல்லாம கிடக்குறோம் ஐயா. நாங்க எங்கிருந்து வஞ்சிர மீன் வாங்குவோம்? அப்ப உன் மகன் கிட்டயே கேடு, அவன் எங்கிருந்து திருடுனான்னு. அப்பா, என் வார்த்தையை நம்புங்கப்பா. நான் திருடலப்பா, உண்மையத்தான் சொல்றேன். ரவிதான். வாய மூடுறா, என்ன அப்பான்னு கூப்பிடாத. என் மகனா இருந்துட்டு நீ இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. அதுவும் இல்லாம தம்பி ரவி மேல பழிய போடுறியா? மரியாதையா இந்த நிமிஷமே என் வீட்டை விட்டு வெளியே போடா. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. போடா வெளியே. அப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் உன் பேச்சை எதுவும் கேட்க விரும்பலடா. என்ன அப்பான்னு கூப்பிடாதன்னு சொல்லிட்டல்ல. இப்பவே இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. போடா.
சில நாள் கழிச்சு ராமசாமிக்கு டாக்டர் மறுபடியும் கட்டு போடுறாரு. என்னங்க இது, உங்க காலில இன்னும் கட்ட அப்படியே இருக்கு. இன்னைக்கு தானே கட்டை பிரிக்கிறதா சொன்னாங்க. அக்கா, டாக்டர் மறுபடியும் புதுசா கட்டு போட்டுட்டாருக்கா. புது கட்டா? இன்னைக்கு பழச பிரிக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு புது கட்டு? டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எலும்பு இன்னும் கூடலன்னு சொல்லிட்டாருக்கா. அதான் புது கட்டு போட்டிருக்காரு. இன்னும் 2-3 மாசத்துக்கு ராமசாமி அண்ணனால எந்த வேலையும் செய்ய முடியாதுக்கா. ஐயோ, என்னடா மணி சொல்ற? நான் ஒன்றும் பொய் சொல்லலக்கா, டாக்டர் சொன்னதை தான் சொல்றேன். சரி அண்ணே, நான் கிளம்புறேன். பார்த்து நடந்துக்கோங்க. மணி என்னென்னவோ சொல்லிட்டு போறானே, இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்க மறுபடியும் வேலைக்கு போக முடியலன்னா குடும்பம் எப்படி ஓடும்? நாம பட்டினியாவா சாகுறது? எலும்பு கூட இல்லைன்னா நான் என்னடி பண்ணட்டும்? உங்களால ஏதாச்சும் பண்ண முடியும்னா பண்ணுங்கடி. நாங்க என்ன பண்றது? நீங்க நாளைக்கு வேலைக்கு போயிடுவீங்கன்னு நினைச்சேனே. பண்ணையார் ஐயா கிட்ட போவோமா? பண்ணையார் தோப்புல திருநதுக்கு அப்புறமும் அங்க போக போறியா? அவங்க இனிமே நமக்கு எந்த வேலையும் தர மாட்டாங்கடி. உண்மையை சொல்லணும்னா முத்து அங்க திருடவே இல்லைங்க. நீங்க முத்து மேல அதிக பாசம் வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சு நாங்கள் தான் அவன் மேல பொய்ய பழி போட்டுட்டோம். ஐயோ பாவிங்களா, இவ்வளவு கேவலமான காரியத்தை எப்படிடி பண்ணுனீங்க? தெரியாம பண்ணிட்டோங்க. இப்பதான் நாங்க பண்ண தப்பு புரியுது. வாங்க, நாம பண்ணையார் ஐயா கிட்ட போய் உண்மைய சொல்லி முத்துவையும் தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்போம். என் மக முத்து நிரபராதின்னு ஊருக்கு நிரூபிக்க நான் வந்தே ஆகணும்டி. ருக்மணியும் ராமசாமியும் பண்ணையாரை பார்க்க வர்றாங்க. அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுறாங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இப்ப வந்து தப்ப ஏத்துக்கிறீங்களா? எங்களை மன்னிச்சிடுங்க பண்ணையார் ஐயா. எங்களுக்கு ஏதாச்சும் பிழைக்க வழி காட்டுங்க ஐயா. தோப்புல ஏதாச்சும் வேலை கொடுங்க. நீங்க எனக்கு துரோகம் பண்ணல, முத்துவுக்கு தான் அநியாயம் பண்ணிருக்கீங்க. மன்னிப்பு கேட்கணும்னா முத்துக்கிட்ட போய் கேளுங்க. முத்து எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியலையே ஐயா. அப்போது முத்து உள்ள இருந்து வர்றான். எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு ரவி மீனை ஒளிச்சு வச்ச போதே நான் பார்த்துட்டேன். நீங்க தினமும் முத்துவுக்கு அநியாயம் பண்றத பார்த்துட்டு தான் அவனை என் தோப்புலயே வச்சுக்கிட்டேன். அண்ணே, என்னை மன்னிச்சிடுனே. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு தம்பி தானே, என்னை மன்னிக்க மாட்டியாண்ணே? பண்ணையார் ஐயா, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் ஐயா. ரவி என் தம்பி, அவன் மேல நான் கோபமா இருக்க மாட்டேன். இவன் உங்களை மன்னிச்சதால நானும் உங்களை மன்னிக்கிறேன். ஆனா உங்க குடும்பம் ஓடணும்னா ருக்மணியும் ரவியும் என் தோப்புல கடின வேலை செய்யணும். வேலை செஞ்சா காசு கிடைக்கும். அதை வச்சு குடும்பத்தை நடத்துங்க. முத்து இங்கே இருக்கட்டும். அவனோட மொத்த பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். சரிங்க பண்ணையார் ஐயா, நாங்க இங்கேயே வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.